கடந்த 2 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் இன்னும் சில கட்சி தலைவர்களும் தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் ஏதோ இயக்கப்படாதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவங்கப்பட்ட பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே இயங்கி வந்த பேருந்துகள் 100%, 20% தற்போது மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் 80% பேருந்துகள் நம்முடைய கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்படுகிறது. எனவே ஏதோ ஏற்கனவே வந்த பேருந்துகள் இப்போ ஏதோ இங்கே புதிதாக வராதது போல ஒரு வதந்தியை பரப்புவது தேவையற்ற செயல். அடுத்ததாக இந்த 2 நாட்களும் பேருந்து வரவில்லை என்று பிரச்சனை நடந்தது நள்ளிரவு நேரம் 12 மணி 1 மணி என்ற அளவிலே நடக்கிறது. மாலையிலே இது போன்ற பிரச்சனைகள் இல்லை. வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பேருந்துக்கு வருகிறவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். கோயம்பேடாக இருந்தாலும் இப்பொழுது கிளாம்பாக்கமாக இருந்தாலும் இரவு 11:30க்கு மேல பேருந்துகள் இயக்குவது என்பது மிக மிக குறைவாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா திருச்சிக்கு மாத்திரம்தான் பேருந்துகள் இயக்கப்படும், மீதி பேருந்துகள் இயக்கப்படாது. ஏன்னா நீண்ட தூர பயணத்திற்கு போகிறவர்கள் அந்த நேரத்திற்கு மேல் போவது பாதுகாப்பானதல்ல. 12 மணிலிருந்து ஒரு 4 மணி வரை பேருந்துகளை இயக்குவது என்பது லாரி டிராபிக் ஹெவியா இருக்கிற என்ஹெச்ல வந்துட்டு இதை இயக்குவது பாதுகாப்பானது இல்லை என்கிற காரணத்தினால் இது காலம் காலமாக இருந்து வருகின்ற நடைமுறை. ஆனால் இந்த 12 மணிக்கு மேல வந்து ஒரு 200 பேர் திடீரென்று வந்து நின்று கொண்டு இந்த பிரச்சனையை செய்வது என்பது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்வதாகத்தான் தோன்றுகிறது. இந்த 2 நாட்கள் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்புவதாகத்தான் தோன்றுகிறது. அதையும் நான் குறிப்பாக சொல்வதற்கு காரணம், அவர்கள் பிரச்சனை செய்த அந்த முந்தா நாள் இரவு என்பது 133 பேருந்துகள் திருச்சிக்கு வழக்கமாக இயக்கப்பட வேண்டியது. 133 தாண்டி 2ஆம் சனிக்கிழமை என்கின்ற காரணத்தினால் கூடுதலாக பயணிப்பார்கள் என்று 70 பேருந்துகள் கூடுதலாக இயக்குவதற்கு திட்டமிட்டு தயாரித்து வைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் பயணிகள் கூட வர வர மாநகர போக்குவரத்து பேருந்துகளையும் கூடுதலாக எடுத்து, விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் பக்கத்தில் இருக்கின்ற பணிமனைகளுடைய பேருந்துகளையும் கூடுதலாக எடுத்து அந்த பேருந்துகள் 150 இயக்கப்பட்டிருக்கிறது. 70 திட்டமிட்டு 150, ஏற்கனவே இயக்குகின்ற 133 இல்லாமல் 150 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் மொத்தமாக 495 கூடுதல் பேருந்துகள் அன்றைக்கு இரவு இயக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு இரவு 610 கூடுதல் பேருந்துகள் வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகளை விட கூடுதலாக இயக்கப்பட்டிருக்கிறது. இதில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இரவு 11:30 மணிக்கு மேல் வந்து பயணம் செய்ய புதிதாக பேருந்துகளை கேட்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற பணிமனையிலிருந்து பேருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஓட்டுநர் நடத்துனர் வீட்டுக்கு போனவர்களை திரும்ப அழைத்து வருவது என்பது அந்த நேரத்தில் எவ்வளவு சிரமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பொதுமக்களை பொறுத்தவரை ஊர்களுக்கு செல்பவர்கள் மாலை 7 மணியிலிருந்து அந்த 10-11 மணி வரைக்கும் தான் எப்பயுமே கூடுதலாக பயணிப்பார்கள். இது கோயம்பேட்டில் பார்த்தவர்களுக்கும் தெரியும், இங்கே பார்ப்பவர்களுக்கும் தெரியும். இந்த பொங்கலின் போது கோயம்பேடுக்கு ஆய்விற்கு சென்ற பொழுது வந்திருந்த பத்திரிகையாளர்களை நேரடியாக பார்த்திருக்கலாம். பல இடங்களில் கூட்டம் வந்து குறைவாக இருந்தது. ஏன்னா அவங்க பகல்லையே பயணத்தை துவங்கிவிட்டார்கள், பொங்கலுக்கான பயணத்தை. எனவே இந்த பயணங்கள் மக்களை பொறுத்தவரை அவர்கள் பயணம் செய்கின்ற அளவிற்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நள்ளிரவு நேரத்தில் வருகின்றவர்கள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். எந்த பேருந்துகள் எந்த நேரத்தில் இயங்குகிறது என்பதை ஒரு PDF ஃபார்மேட்ல போட்டு ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கத்திலிருந்து எந்தெந்த நேரத்தில் பேருந்து இயங்குதுன்னு அதை பார்த்து வர வேண்டும் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். எல்லா மக்களும் வந்துடல, ஒரு 500 பேர் 600 பேர் வந்துட்டு தான் இந்த பிரச்சனையே வருது. இப்ப மீதி பேர்லாம் தெளிவா தான் இருக்கிறாங்க, எந்த நேரத்துல பேருந்து இயங்குது, எந்த நேரத்துல நம்ம போனா போக முடியுங்கிறதெல்லாம். இந்த பிரச்சனை செய்யறது ஒரு 500-600 பேர் வந்து நின்றுகிட்டு தான். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வைக்கின்ற வேண்டுகோள், பேருந்து நிலையங்கள் எந்த நேரத்தில் இயங்குகிறது அப்படிங்கிறத பார்த்துவாங்க. மற்ற நாட்களில், விழா நாட்களில் கூடுதலாக 3 நாள் 4 நாள் அரசு விடுமுறை வர நாட்களில், இந்த போல முகூர்த்த திருமணம் நிகழ்ந்திருக்கின்ற முகூர்த்த நாட்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதுவும் எந்த அளவிற்கு இயக்க முடியும்னா நம்ம எத்தனை பஸ்ஸை வந்து டைவர்ட் பண்ணி விடலாங்கிறத பொறுத்து அதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதான் சொல்றேன். நீங்க இருக்கிற பஸ் தான் உங்க வீட்டுல ஒரு 4 பேருக்கு சமைக்கலாம்னா திடீர்னு 8 பேருக்கு வந்தா அதுல இருக்கிற பகிர்ந்து தான் கொடுக்க முடியும். அதை வர்றவங்க தான் நம்ம தான் சமாளிச்சுக்கணும். அதே மாதிரி பேருந்துகள் இயக்க முடியலன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப பகல் நேரத்திலேயே அங்க 4 மணி நேரமா 5 மணி நேரமா மக்கள் காத்துட்டு இருக்காங்க. அதுதான் அதை நீங்க என்னன்னு கொஞ்சம் ஆய்வு செய்தீங்கன்னா தெரியும். பேருந்து முனையத்துக்கு உள்ள வரும்போதே வெளியில இருக்கிறவங்க பஸ்ல ஏறிக்கிறாங்க, அங்க வெளியிலே நின்று ஏறிக்கிறாங்க.
அவங்க வந்து நடைமேடையில வந்து அந்த பேருந்து நிற்கும் போது இவங்களுக்கு உட்கார இடம் கிடைக்கலன்னு இவங்க வெயிட் பண்றாங்க, அடுத்த பேருந்து வரணும் அடுத்த பேருந்து வரணும். அங்க ஏறுறவங்களும் நம்ம மக்கள் தான், பொதுமக்கள் தான். நாங்க ஏற்கனவே இப்ப அதிகாரிகளுக்கும் தெளிவா சொல்லியிருக்கோம், இனிமேட்டு அங்க ஏறாமல் இங்க வந்து முழுவதும் ஏறுற மாதிரி பாத்துங்கன்னு இப்ப அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறோம். இதுதான் காரணம். பேருந்துகளே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து ஷெட்யூல் சர்வீஸ் வந்து இயக்கலன்னா நீங்க வாங்க, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. அந்த சார்ட் இருக்கும் அங்க நடைமேடையில் இருக்கிற அதிகாரிகள்ட்ட சார்ட் இருக்கும், எத்தனை மணிக்கு பஸ் இன்னும் அவுட்டுங்கிறது பூரா இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். அதுல கூடுதல் பேருந்துகள் எத்தனை இயக்கப்படுகிறதையும் காட்டுறோம். பொதுமக்கள் தங்களுடைய வசதியை எதிர்பார்க்கிற நேரத்தில் என்ன இருக்கிற சூழல், நீ மூத்த நாள் வந்தா நின்றுட்டு தான் போகணும்னா தவிர்க்க முடியாத சூழல். ஏன்னா நீங்க நம்ம பொதுமக்கள் தான் அங்கேயும் ஏறுறாங்க.